ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 388. திருக்குறளிலே பொருள்பாடிலே அரசியலிலே இறை ஆட்சி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதாவது நீதி நெறிகளை முறையாக தனது மக்களுக்கு வழங்கி தனது குடிமக்களை காப்பாற்றுகின்ற ஆட்சியாளன் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட மக்களால் இறைவன் என்று உயர்ந்த நிலையில் வைத்து போற்றி புகழப்படுவான் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். இந்த திருக்குறளிலே தெரிய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் எழுதுகிற பொழுது கவிஞர் வாலி இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தனது ஊர் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அவற்றை ஆராய்ந்து அவர்களுக்கு முறையாக நீதி வழங்கி அந்த மக்களினுடைய குறைகளை கண்டறிந்து அவர்களை நிவர்த்தி செய்து மிக சிறப்பாக அந்த ஊரிலே வாழ்கின்ற ஒரு மனிதரை அந்த ஊர் மக்கள் போற்றி புகழ்வதாக அமைக்கப்பட்ட அந்த சிறப்பான பாடல் வரிகள். மனித நேயம் தன்னை சிறப்பாக தன்னகத்தே கொண்ட அந்த நாயகனை தானும் பெருமையுடன் புகழுடன் வாழ்ந்து தமது ஊர் மக்களுக்கு அவர்களது பிரச்சனைகளை முறையாக தீர்த்து வைத்து அந்த ஊர் மக்களை சிறந்த முறையில் வழி நடத்துகின்ற காப்பாற்றுகின்ற ஒரு நிலையிலே அந்த நல்லவனை தங்களுடைய எஜமானனாக கருதி அந்த ஊர் மக்கள் போற்றி புகழ்ந்து பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள். அந்த மக்கள் தங்களது எஜமானனை கடவுளுக்கு இணையாக உயர்ந்த ஒரு நிலையிலே வைத்து இவ்வாறு புகழ்ந்து பாடுவார்கள். எங்கள் எஜமானனே, நீங்கள் இந்த ஊருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கஷ்டப்படுவோருடைய துன்பத்தை பங்கு போடுகின்ற ஒரு பாட்டாளியாக மாறுவீர்கள். அவர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள். அவர்களை துன்ப நிலையிலிருந்து இன்ப நிலைக்கு மாற்றுவீர்கள். நீங்கள் உள்ளதை உள்ளபடி தெளிவாக ஒரு பிரச்சனையில் உள்ள உண்மைகளை எல்லாம் அறிந்து தெளிந்து அந்த பிரச்சனைக்குரிய தீர்வினை அதற்குரிய நீதியினை முறையாக வழங்குவதற்கு உங்களுக்கு நாற்காலி ஒன்று தேவையில்லை. பிரச்சனைகள் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று அந்த பிரச்சனைகளை பற்றி விசாரித்து நின்ற நிலையிலேயே அந்த இடத்திலேயே நீதி வழங்குகின்ற திறன் பெற்றவர்கள் நீங்கள். அதனால் இந்த ஊர் மக்கள் அனைவரும் எங்கள் எஜமானனாகிய உங்களை பார்த்த மாத்திரத்திலே நீங்கள் இந்த ஊரின் வீதிகளிலே நடந்து வருகையிலே தன்னாலே இறைவனை பார்த்த மாதிரி மெய் மறந்து வணங்குகின்றார்கள். எங்களின் எஜமானனாகிய தாங்கள் இங்கே இருக்கின்ற வரையிலே எங்களுக்கு எந்த குறைகளும் இருக்காது. உங்களை கண்கண்ட தெய்வமாக இந்த பூமி நினைத்து வணங்குகின்றது. நீங்கள் எங்களுக்கு எப்பொழுதும் இறைவன் போன்று நல்ல வழி காட்ட வேண்டும் என்று அந்த மனிதனை அவன் நீதி வழங்குகின்ற அவனுடைய நற்செயல்களால் இறைவனுக்கு இணையாக அந்த மக்களை காப்பாற்றுகின்ற நிலையிலே அவன் இருப்பதனால் அவனை வணங்கி போற்றி புகழ்ந்து அந்த ஊர் மக்கள் பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1993 வெளிவந்த எஜமான். வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு இளையராஜா இனிமையாக இசை அமைக்க குழுவினருடன் மலேசியா வாசுதேவன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. ஊருக்கு ஒரு கஷ்டம் வந்தா பங்கு போடும் பாட்டாளி, உள்ளபடி நீதி சொல்ல தேவையில்லை நாற்காலி. ஊருக்கு ஒரு கஷ்டம் வந்தா பங்கு போடும் பாட்டாளி, உள்ளபடி நீதி சொல்ல தேவையில்லை நாற்காலி.
தன்னாலே வணங்குது ஊரு எங்க எஜமா நடக்கையிலே, என்னாலும் குறை கிடையாது எங்க எஜமா இருக்கையிலே. தன்னாலே வணங்குது ஊரு எங்க எஜமா நடக்கையிலே, என்னாலும் குறை கிடையாது எங்க எஜமா இருக்கையிலே. உங்களைத்தான் நம்புது இந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. உங்களைத்தான் நம்புது இந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழி காமி. எனவே நீதி நெறிகளை முறையாக வழங்கி தனது குடிமக்களை காப்பாற்றுகின்ற ஆட்சியாளர் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட மக்களால் இறைவன் என்று உயர்ந்த நிலையிலே வைத்து இறைவனுக்கு இணையாக புகழப்படுவார் என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை உணர்ந்து தெளிவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 389. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளர் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.